அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாகிறேன் அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாகிறேன்
ஆராதனை ஆரம்பிக்கிற போது ஒரு பாட்டு பாடணும். ஏன்னா தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம், இன்பத்தில் துன்பம் இருளாய் தோன்றும், எங்கும் சோதனை வரும் நேரத்தில் சொல் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். அப்ப அவர் காக்கணும்னா இங்க பாடுறாங்க பாருங்க. ரெடி, 1 2 3 4. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புரிஞ்சுதா? இயேசு தாங்குவார், அவரே காப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். சோதனை வரும் நேரத்தில் சொல் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. அந்த இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பரலோகத்துல மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படுவீங்களா? கை பிடிச்சி சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தை நம் தேவனாகிய கர்த்தர் ஜெயித்தார். அதை பத்தி நீ எதுவுமே கவலைப்படாத. ஆமென், அல்லேலூயா. அப்ப எதை குறித்து கவலைப்படுவதால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ 10,000 ரூபாய்க்கு போட்டு ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்தோடனே ஐயோ கால் வச்சு என்னன்னா செருப்பு பெருசா இருக்குது, இல்ல செருப்பு சின்னதா இருக்குது, நம்ம காலை கொஞ்சம் வெட்டிக்கலாம் அப்படின்னா வெட்டுனா மாட்ட முடியுமா? முடியாது. அப்ப என்ன கவலைப்படுறதால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை கடக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா. தண்ணீரை கடக்கும் போது அப்படியே எழுந்திருக்கலாம் என்று எழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரி, ஆண்டவர் உனக்கு இந்த பரிசுத்தாரதல்ல ஒரு வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தனை கொடுக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொறுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாத இருப்பா, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாத இருக்கும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஆராதனை நீர் ஆஸ்வதியும் சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. ஆரம்பது முடிவு வரை உங்க பிரசனம் இந்த பிள்ளைகளோடு ஆண்டவரே மெல்லிய சத்தத்தோடும் ஆண்டவரே அக்கினியாவும் ஆண்டவரே அப்பா நீ மருத்துவராய் இருந்து ஆண்டவரே நீ கடன்காரர்களை ஆண்டவரே கடனை தீர்க்கிறவராய் நீ ஒவ்வொரு பிள்ளைங்களோடும் பேசுவனுமான செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தண்ணீர்களில் கடக்கும்போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும்போது கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே. Thank you, Jesus. விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீரில் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். உமது பார்வையிலே விலையே பெற்றவனாம், உமது பார்வையிலே விலையே பெற்றவனாம், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகளோட செய்தீரே, பாடி மகிழ செய்தீரே, ஆறுகளோட செய்தீரே, பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே, நீர் என்னை மறப்பதில்லையே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது
நீங்க என்னை கவனிக்கலாம், என்னை கவனிங்க. உண்மையிலுமே நீங்க விலையேற பெற்றவங்க. ஏன்னா நீங்க அழும்போது தேவன் என்ன பண்றாராம், அவர் இறங்கி வருகிறாருக்கா. நம்ம அநேக நேரத்துல வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அழும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரை ஏன்னா வியாதியோடு படுத்திருக்கும் போது ஒருவன் என்ன பண்றாரு, ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என்ன பண்ணுவ, செத்துருவடா, நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்க, என்னென்ன சொத்து பண்ணுமே எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே அவரு அந்த முற்றத்தை கூட தாண்டவே இல்லை. அவர் அழுகிறாரு. சுவர் பக்கமாய் திரும்பி அழும்போது என் தேவன் கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரு. அன்னைக்கு அண்ணால் ஆலயத்தில் அழும்போது அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரு. அநேகவே தாவீது கண்ணீரோடு ஒவ்வொரு நேரத்திலும் அவன் போகும்போது வரும்போது கண்ணீரோடு இருக்கும்போது அவன் ஜெபத்தை கேட்டார். அப்ப உங்க கண்ணீர் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீரோடு விதைக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கம்பீரமா அறுக்க செய்வ. நீ தண்ணீரை கடக்கலாம், எப்படிப்பட்ட சோதனையை தடுக்கலாம், அது ஒண்ணு எதுவுமே பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஏன்னா தேவன் உன்னோடு கூட நடந்து வருகிறவரா இருக்கார், உன்னோடு நடந்து வருகிறா இருக்கார். அப்ப நீங்க அழும்போது நான் இருக்கிறேன். அங்க வனாந்தரத்துல கூக்குரல் கூடும்போது அழுகுறா. ஆனா என்ன சொன்ன, நான் காண்கின்ற தேவனை கண்டேன் என்று சொன்ன. அப்ப நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்ற மதிப்புக்கு உரியவர் நீர் ஒருவரே. ஏன்னா யாருமே கர்த்தருடைய பந்தியில உட்கார முடியாது. நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருவியா, எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துருவியா, கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய பந்தியில உன்னை அமர செய்கிறவரா இருக்கார். கர்த்தருடைய பந்தியில அமர நீ விலையேற பெற்றவனா இருக்கார். உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே, விசுவாச நம்பிக்கையோடு மதிப்புக்கு உரியவனானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே. மேல கரங்களை தட்டி நன்றி ஐயா, மேல 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 கை தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா,
எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். உமது எல்லா கரங்களையும் தூக்கி சொல்ல சொல்ல அவங்க மேல அந்த தலை மேல அவங்க அந்த வார்த்தை இருக்கிறது. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே சத்தத்தை உயர்த்தி ரேஸ் பண்ணி மதிப்புக்கு உரியவள் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். சத்தம் பத்தலையே. மதிப்புக்கு உரியவள் நானே. சிஸ்டர் பிரதர் வெக்கப்படாதீங்க. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நான் சத்தமா நல்லா உயர்த்தி கையை நல்லா உயர்த்துங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் தாகங்கள் அதை விஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் தாகங்கள் அதை விஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, புயலில்
பேசுறங்க பேசுங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசுவை தேற்றக்கூடும், இயேசுவை தேற்றக்கூடும். அநேக பேர் சொல்லலாம், வழியறைகள் போறவங்க, வீட்டில் இருக்கவங்க சொல்லலாம், எல்லாம் சரியாயிடும்பா, பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், காயங்கள் சரியாயிடும், கடன் பிரச்சனை மாறும், நீ போராடி கொண்டிருக்கிறது எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட மன வேதனையை யாராலையும் போக்க முடியாது. சொல்றவங்களால போக்க முடியாது, சொல்றவங்கள கடன் அடைக்க முடியாது, சொல்றவங்களால உனக்கு உயர்ந்த இடத்துல உட்கார முடியாது. ஆனா நீ தேவனிடத்துல சொல்லும் போது என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவரா இருக்கார். தெற்குத்து வெள்ளத்தை திருப்புவது போல உன் சிறையிருப்பை மாற்றுகிறவரா இருக்கார். கிழக்குத்து வெள்ளத்தை திருப்புவது போல என் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறவர் இருக்கார். ஏனென்றால் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். உன்னை விசேஷமானவர்கள் என்று, நீ விலையேற பெற்றவன் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ தண்ணீரை கடக்கலாம், அக்கினியில நடக்கலாம், உன் மேல எத்தனை பேர் பழியை சுமத்தலாம், அது எதுவும் ஒண்ணு பண்ணாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு நடந்து வருகிறார் இருக்கிறார், உன்னோடு கூட நடந்து வருகிறார் இருக்கா. உண்மை உண்மை. எல்லாம் சின்னவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து நீங்க பாடுறவங்க பாடுங்க, பாட தெரியாதவங்க உன்னுடைய ஆண்டவர்கிட்ட உன்னுடைய குறைகளை சொல்லும் போதுதான் உன் என்ன சொல்றாரு, உன் வாயை விரிவாத்துறை அது நன்மையால் உன்னை நிரப்புன்னு என்று சொல்கிறார். வானத்துக்கு நேரம் அவருடைய கரங்களை தூக்கி, என் மன வேதனை இதுதான் ஆண்டவரே, என்னோட ஏக்கம் இதுதான், என் பாரம் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது, சின்ன பசங்க எல்லாமே தூக்கலாம், எல்லாம் வெக்கப்படாதீங்க. இதுகளை உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுல வெக்கப்படுறதுல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரா? மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமா, மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமா, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்,
அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளான வாழ்க்கை, கட்டப்பட்ட சூழ்நிலை, போக முடியாத சூழ்நிலை. இந்த வேதனை எப்படி நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. இந்த உறவுகள் உடைந்து போன உறவை எப்படி ஒட்ட முடியும்? இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண முடியும்? நீ சரி பண்ண வேணாம். தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவரா இருக்கார். உங்க தலை மேல கையை வைக்கலாம். உங்க தலை மேல எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் உங்க தலை மேல கையை வைங்க. எல்லாம் தலை மேல கை வைங்க. கண்டிப்பா என் தேவன் உன்னை தேற்ற வந்திருக்கார். அது நான் ஃபீல் பண்றேன், அதை உணர்றேன், அதை நான் நம்புறேன். இந்த ஃபுல் வீட்டிலேருந்து சொல்றேன், அநேக உறவுகளை என் தேவன் ஒன்று சேர்க்கிறார். அநேக உறவுகளை என் தேவன் ஒன்று சேர்க்கிறவரா இருக்கார். அநேக வியாபாரத்தை, அநேக பிள்ளைகள் தனிமை இருக்கிறது, அந்த தனிமையானதை போக்குறவரா இருக்கார். தனிமை ஆண்டவருக்கு பிடிக்காதது. ஆண்டவர் அவர் உன்னோடு கூட உறவார்கிட்ட இருக்கார், உன்னோட சஞ்சரிக்கிறவரா இருக்கார். நீ எதை குறிச்சும் கவலைப்படாது, எதை குறிச்சும் வருத்தப்படாது, எதை குறிச்சும் வேதனையாடாத. இன்னைக்கு கடவுள் இடத்துல கொடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா, ஆசீர்வதிருக்கா, ஆசீர்வதி. என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். என் தனிமை, என் சோர்வுகள் என்னை தேற்றக்கூடும், என்னை தேற்றக்கூடும். கண்டிப்பா சிஸ்டர் பிரதர், கர்த்தர் உங்களை தேர்ச்சிக்கிறார், ஆற்றிருக்கிறார், அரவணைச்சிருக்கார். கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே தட்டிக்கொண்டு நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புறுவதில்லை. நீர் அக்கினியில் நடந்து போவாய், நீ வேவாது இருப்ப, அக்கினி ஜூலை உன் பேர் பற்றாத இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறார். உண்மை 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 விசுவாசோடு நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. தேங்க் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உங்க மகிமை ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க வல்லம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பேசினது ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆவியானவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டபடியாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நீர் ஆஸ்வதியை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லல? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாவா? ஆமான்னு சொல்லுங்களா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதா கடவுளே? அப்ப என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன பண்ணா? ஆமா ஆமான்னு என்ன பண்ணலாம்? எப்படியாப்பட்ட குடிகாரனை சொல்லி நீ குடிகாரன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இல்லைன்னு சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவான். ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா நீ என்ன பண்ண? ஆமேன். என்ன பண்ண? ஆமேன்னு சொல்லணும். கடவுளோட வார்த்தை உங்கள்கிட்ட வந்துன்னா என்ன பண்ண? கை தட்டணும். என்ன பண்ண சொல்லுங்க? கை தட்டணும்னா என்னவா? உங்களோட பேசினா மட்டும்தான் கை தட்டணும், சும்மா தட்டக்கூடாது. என்ன பண்ணாது? சும்மா தட்டக்கூடாது. சரி, தானியேல் 2:21 மட்டும் வாசிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா.
காலத்தையும் காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுறாரா? மாற்றுகிறவர். நாளைய தினத்தை இன்னைக்கு மாற்ற முடியுமா? உங்களால் முடியுமா? ஒரு எப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகிற, உனக்கு இந்த ஒரு என்ன பண்ணாலும் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை, எப்படின்னா வியாதி, அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் இருங்க. என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் இருங்க. இல்லை நான் வீட்டிலே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு, சர்டிஃபிகேட்டை மட்டும் மாற்றி கொடுன்னு சொன்னால் மாற்றி கொடுப்பாரா? அந்த ரிசல்ட் காப்பியை மட்டும் மாற்றி கொடுன்னா மாற்றி கொடுப்பாங்களா? ஏன் மாற்றி கொடுக்க முடியாது? நம்ம தான் காசு கொடுக்குறோம்ல, மாற்றி கொடுக்கலாம்ல. மாற்றி கொடுக்கலாமா? மாற்றி கொடுக்கலாமா? சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்க, என்ன எல்லாம் கவனிங்க. மாற்றி கொடுக்கலாமா? ஆ, கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியுது? முடியாது. அதுதான் நீ நினச்சி என்ன பண்ண, ஒரு சர்டிஃபிகேட்டு கொடு. என்ன சர்டிஃபிகேட்டு கொடுன்னா, நான் வீட்டுக்கே போகிறேன், என்ன பண்ணா நான் வீட்டுக்கே போயிட்டு நான் வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு சர்டிஃபிகேட்டு கொடு அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கார். அல்லேலூயா. உன் காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வியாதியோடு ஓடிக்கொண்டு இருக்கலாம், இந்த பிரச்சனையிலே ஓடிக்கொண்டு இருக்கலாம், இந்த கடன் பிரச்சனையிலே ஓடிக்கொண்டு இருக்கலாம், பிள்ளைகள் பின்னாடியே ஓடிக்கொண்டு இருக்கலாம். இது எப்படா மாறும்னு சொல்லும்போது அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவராக இருக்கா. காரியங்களை வாக்கிய பண்ணும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்களேன், இங்கே பாருங்க, நான் எனக்கு எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் 430 வருஷம் அடிமையில் இருக்காங்க. அப்படி தானே? 430 வருஷம் அடிமையிலே இருக்காங்க. அவங்க தலைமுறை இவங்க தலைமுறை இவங்களாம் என்னன்னா, செங்கல் அறுக்கணும், மண்ணை வெட்டணும், என்ன பண்ண, செங்கலை சுடணும், வைக்கலை செய்யணும், சாப்பிடணும், படுக்கணும், திரும்பி என்ன பண்ண, அதே ரொட்டீனான வேலை தான். வேற ஏதாச்சும் செஞ்சாங்களா? மாற்றி என்ன செய்யலை, மாற்றி செய்யவில்லை. ஆனால் அன்று ஒரு நாள் மோசேன்னு ஒருத்தர் என்ன பண்ணார், கடவுள் ஏற்படுத்தினார். அப்போ ஏற்படுத்தும் போது அவங்கள சிறையிருப்பை மாற்றின தேவன் உன்னோட சிறையிருப்பு என்னுடைய சிறைப்பை மாற்ற வல்லவராக இருக்கா. மாறுதல் படுத்துக்கிறவர்க்கா. யாராலையும் முடியாதுப்பா. முடியுமா? சாதாரண ஒரு சர்டிஃபிகேட்டை என்ன பண்ண முடியல, உன்னால மாற்ற முடியல. நீ எப்படியாப்பட்டது, இந்த சிறையிருப்பை 430 வருஷமா ஒரே சிறையிருப்பில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அது ஒரு மாறுதல் பண்ணுகிறார். முடியாத இடத்துல இந்த காரியத்தை வாக்கிய செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறாருக்கா. நீ தண்ணீரை கடந்து வரலாம், எத்தப்படியான பிரச்சனையும் கடந்து வரலாம். அது மேலே ஒன்றுமேல் பொருளுவதில்லை. அங்கே பிச்சைக்காரனா போயிட்டு உட்கார வைக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்காக தானே உட்கார வச்சாங்க. அங்கே ஒரு மாறுதல். அவன் என்னைக்காச்சும் நோயில் சரியாகி நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினச்சானா? இல்லை, ஒரு மாறுதல். யாராலையும் செய்ய முடியாதது. வயிற்றுல சப்பானியே பிறந்தான், அவனுக்கு ஒரு மாறுதல். எப்படின்னா, அவன் குதித்து ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினான். அதுபோல தான் கர்த்தர் உன்னை மறுபடியும் குதித்து ஆடி பாடி கர்த்தர் சமூகத்தில் எப்போதுமே சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப ஒரு மாறுதலை என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வல்லவரா இருக்கார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 20-21. 1 சாமுவேல். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானாகி அனுப்புவேன். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 20-21. வாசிங்க. அப்போது சவுல் தாவீதை கொண்டு வரும்படி சேவகரை இங்கே பாருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி எப்படின்னா, தாவீதை பிடிக்கிறதுக்கு யார் அனுப்புகிறா? சவுலை என்ன பண்ணுற, சவுல் அனுப்புகிறான். அங்கே இருக்கிற சேவகரை அனுப்பிச்சுட்டு, எப்பா அவனை போய் அழிச்சிட்டு வா,
என்ன பண்ண இது பாருங்களா, எத்தனை வாட்டி அனுப்புறானா, 3 டைம் அனுப்புறாராம். சேவகரை என்ன பண்ண ஐஸ்டுன்னு இங்கே மாறுதலாக இவனி நடக்குது. என்னன்னா அங்கே போனவங்களாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைச்சாருங்களேங்க. அப்போலனா உன்னை கொலை பண்ணணும், உன்னை வெட்டி போடணும், உனக்கு விரோதமாக எழும்புறது எல்லாவற்றையும் எப்படி மாற்றி கொடுக்குறாரா, அவங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசனம். எப்பா நீ நல்லா இருப்பாப்பா, ஹல்லேலூயா. நீ என்னதான் நெருப்பு கொளுத்தி போட்டாலும் ஒன்றும் வேக மாட்டேங்குது. இல்லை இங்கே பாருங்கண்ணா, இது யாராலையும் அவனை போய் சாவடிக்கிறதுக்காக, பிடிச்சி கொண்டு வரதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக 3 டைம் அவன் என்ன பண்ணுறான், சவுல் அனுப்புகிறான். சேவகரை அனுப்பிவிட்டு என்ன பண்ணுறான், அங்கே மாறுதலாக அவனை நடக்குது. அங்கே போய் பார்த்தவங்களாம் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேலே பரிசுத்த ஆவியில இறங்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களாம்ப்பா. அவங்கள வந்து விரோதமாக நினச்சவங்கள போய் கொண்டு வர போகிறதுக்காக அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம். ஒரு மாறுதல் முடியுமா? சரி அழிச்சிட்டு வந்தாலும் பாரு, அவன் மேலே ஒரு கை கூட ஒருத்தவங்க கை கூட படலை. அப்பனா எப்படியாப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அதுபோல் உன் மேலே எப்படியாப்பட்ட பிரச்சனை புரண்டாலும் சரி, இந்த அவதூறு வந்தாலும் சரி, என்ன பண்ணலாம், உனக்கு எப்படியா எந்த இடத்துல கூட விழுத்து போடலாம். ஆனால் அது என்ன பண்ணாது, மாறவே மாறாது. அது மாற்றி கொடுக்குற காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தர் உன்னோடு இருக்கா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றா. உன்னை பெயர் சொல்லி கழிக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. உன் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றா. உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை கடித்து கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுக்க மகிமைய நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து உன் மகிமைய நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை சிறந்த வடிவு உயவனை போல் உன்னை சிறப்பாய் வரைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயனவரே உன்னை சிறப்பாய் வரைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் காலத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். கர்த்தர் காரியங்க வாய்க்க செய்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. அவனை பிடிக்க வந்தாங்க. ஆனாலும் என்னன்னா அங்கே ஆவியினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொன்னாராங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 23:20. இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெறுகிறேன், கட்டளை பெற்றேன், அவர் ஆசிர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கெம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். எண்ணாகமம் 23:20. இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட கட்டளைகளை பெற்றேன்,
ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இதுல பாருங்கன்னா, பிலேயாம்னு ஒருத்தர் தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வரும்போது சபிக்க சம்பளம் கொடுத்து, என்னன்னா இங்க பாருங்க, கரும்பு திங்க கூலி. இங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா சபிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சம்பளம் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்போன்னு அவர் என்ன பண்றாரு, சபிக்கணும் தானே, உண்மையா இல்லையா? சபிக்கணும் தானே. இப்போ நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா களவெட்டத்தை மட்டும்தான் சம்பளம் ஒன்று, போயிட்டு நீ என்ன பண்ண முடியாது, மாங்காய் பறிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ண, உன்னை சபிக்க இங்கே பிலேயாமை அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஆசீர்வாதத்தை வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சம்பளம் கொடுக்கணும். இங்கே ஃப்ரீயாக என்ன பண்ணுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை மேலே எந்த ஒரு பழி போட்டாலும் அது என்ன பண்ணாது, வாய்க்காதுப்பா, வாய்க்காது. இங்கே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இந்த நிறையா இந்த விக்கிரங்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சூனியம் வைப்பாங்க. அவன் எப்படி மட்டும் பணக்காரங்களாக இருக்காங்க, இவங்க மட்டும் எப்படி லட்சாதிபதியாக இருக்காங்க, இவங்க மட்டும் எப்படி சுகந்த வாசனையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் அவன் மயிரை பிடிக்கிட்டு வா, காலடியை மண் எடுத்துருவான், அவனுக்கு துணி எடுத்துருவான், இல்லைனா என்ன பண்ண நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துருவா. என்னங்க நீ எந்த அளவுக்கு நீ காசு கொடுத்து சபிக்கணும், நீ என்ன பண்ண விரோதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறல, அந்த அளவுக்கு நம்ம பெருகி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம பெருகி கொண்டே இருப்போங்க. அதனால் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ணாதீங்க, ஏன்னா காசு கொடுத்தவங்க நம்பலையல்ல, காசு கொடுத்தவங்க நம்பல, காசு கொடுத்தவங்க எவனே நீ அதை சொல்லணும். நீ சமாதானத்தோடு இருக்கும்போது யாரெல்லாம் உன் மேலே பொறாமை பிடிக்கிறாங்களோ, எரிச்சல் படுறாங்களோ, கோவப்படுறாங்களோ, அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணா, எப்படி இவனு நடந்து வந்துட்டு இருக்கானுவோ, சோர்வு இல்லை, ட்ரெஸ்ஸு கீழே, அதை பண்ணல இதை பண்ணல, நல்லா சாப்பிட்றானோ, என்ன பண்ணுறானோ, படுக்கிறானோ தூங்குறானோ, வெயில் அடிக்கும் போது என்ன பண்ணலாம், அவனை சாவ மாட்டுறானோ, பகலில் மேகசமும் இரவில் அக்கினி சமமாக இருந்து அவன் என்ன பண்ணுறாரு, கடவுள் பார்த்து கொண்டிருக்கானே, அவனுக்கு வந்து ஒரே எரிச்சல், ஒரே கோபம். நம்ம ஆளுங்க ஒரு ஆளுங்க நல்லா சட்டை போட்டால் பிடிக்குமா, நல்ல ஒரு தோடு போட்டால் பிடிக்குமா, நல்ல நகை போட்டால் பிடிக்குமா, நல்ல சேலை கட்டினா பிடிக்குமா? ஏன் நீ நான் வாங்கி கொடுத்தேன், நீனப்பா வாங்கி கொடுத்த, நீ போறாம படு என்ன பண்ண, நீ கையை பிடிச்சி சொல்லலாம், நீ போறாம பிடிப்பா, நீ போறாம பிடி, நீ எவனாச்சும் கொடுத்து சாவம் கூட விடு, நீ ஏதாச்சும் கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நீ அவனை வச்சு என்ன பண்ண, எப்படிப்பட்ட மந்திரவாதியை கொண்டு வந்து கூட நீ சாபம் விடு, காசு கட்டு, என்ன பண்ண முடியா இல்லை, என்ன பண்ண மண்ணா இல்லை, ஏதாச்சும் பண்ணுப்பா, பண்ணு, சொல்லு, வாக்குமா சொல்லுங்க. ஆனால் அது என்ன எதுவும் பண்ணாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நிறையா ட்ரெண்ட் இதுதான் போயிட்டுருக்குது, இதான் போயிட்டுருக்குது. ஆனால் நீ சம்பாதிக்கல, நீ வாங்கி கொடுக்கல, நீ என்ன பண்ணல, உன் காசில் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கல, நீ சொல்லி அவனுக்கு என்ன பண்ண ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கல, நீ சொல்லிமா நீ ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கல, ஏன் உனக்கு, ஏன் உங்களுக்கு அப்படி? ஆனால் கடவுள் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே தலைமையில கழிச்சு, என்னை கடவுள் உயர்த்தி கொண்டே இருப்பார். சத்துருக வெள்ளம் போல் பெருகலாம், மணலை போல பெருகலாம், அது என்ன பண்ண முடியாது, நான் இன்னும் பெருகி கொண்டே தான் இருக்கேன். மணலை போல சத்துரு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பெருகி கொண்டே தான் இருப்பேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏங்க அதெல்லாம் நடக்குது? ஏன் சொல்லுங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் நடக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க ரொம்ப விசேஷமானவன், நீ ரொம்ப விசேஷமானவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் ஒரு பைக் வாங்கிட்டா என்ன பண்ணுவோம், கார் வாங்கிட்டா போதும், அப்படியே என்ன பண்ணுவோம், எரிச்சல் வரும் பாரு. இன்னும் நம்ம கார் வாங்கிட்டு தான் இருப்போம், இன்னும் நம்ம 10 புடவை வாங்கிட்டு தான் இருப்போம், இன்னும் நம்ம 10 என்ன நகையை வாங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் ஏன் அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குது? நீ எந்த அளவுக்கு எரிச்சல் வர்றியா அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உனக்கு பெருகுமா? அதே தான் இங்கே நடந்தான். பிலேயாம் என்ன பண்ணுறான், கூலி கொடுத்து சபிக்க கூப்பிட்டா அவன் 10 ஆசீர்வாதம் அவன் மேலே தலைமையில போடா அப்பா. ஏய் நீ என்ன, நான் அவனை சபிக்க கூப்பிட்டா என்ன பண்ணுற, இந்த ஜனங்களை ஆசீர்வாதம், எப்பா நான் செய்யலை, இது நான் செய்யல, மேலே இருக்கிறவர் செய்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலே இருக்கிறவர் செய்கிறவராக இருக்கார். பார்த்தீங்கன்னா யோசேப்பு இருக்காராம்,
என்ன பண்ணுறான், அந்த அவன் சிஸ்டர் அவங்க சகோதரன்லாம் விற்று போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. என்ன பண்ண, விற்று போயிட்டாங்க. விற்ற உடனே அவன் என்ன பண்ணிட்டான், போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிரதருங்கெல்லாம் விற்று போட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு நாள் வருது. என்ன வருது? ஆஹா, சொல்லுங்க, என்ன பாயிண்ட்டுக்கு வரல. மறுபடியும் ஒரு நாள் வருது. இவங்க விற்று பண்ணாங்க. இல்லை அங்கே விஷயம் இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லலாம். இங்கே விற்று போட்டாங்க. இவன் தியானித்து எல்லாத்தையும் அவன் விற்கும்படி அவர் காதில் பாடப்பட்டதா. அப்போ சாக்கு பையில பிடிச்சிட்டு போனாங்க. இங்கே விற்று போட்டாங்களா, காசுக்காக விற்று போட்டாங்க. ஆனால் இங்கே எப்படியா இருக்குது, அவங்க என்ன தெரியுமா நினச்சிருப்பான், இவன் எப்படியே சொப்பனம் காண்டுட்டான். என்ன பண்ணிட்டான், சொப்பனம் காட்டான். நடந்துருச்சுன்னா இவன் காலில் நம்ம விழுந்து கிடக்கணுமே. அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. என்ன பண்ணுச்சு, அப்படி தானே, அதுதானே நடந்திருக்கான். அவனுக்கு ஒரு கில்ட்டி வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்தானே என்ன பண்ணுச்சு, இவன் கனவு கண்டத சூரியன் சந்திரன் எல்லாம் வணங்கும், அரிக்கட்டுக்கெல்லாம் என்ன பண்ண வணங்கும் அப்படின்னு சொன்னேன்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு. அதனால தான் அவனை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, விற்று போயிட்டாங்கப்பா. விற்ற உடனே விற்றது நல்லதுடா சாமிட்டு அவன் என்ன பண்ணான், 5 நாட்களில் அங்கே போனோடனே அவன் விற்கிறதை, தேசம் முழுவதும் விற்கிறதை கேள்விப்பட்டு இவங்க சாக்கில் பணத்தை எடுத்துகிட்டு அவங்களோட காலில் போட்டாங்களாம். புரியுதா? அப்போ வணங்கினாங்க சாமி. ஆனால் இவனோட தோற்றத்தை அவன் புரியல, ஆனால் இவனோட தோற்றத்தை அவன் அறிந்தான். அது போல தான் இவன் அறிய மாட்டான், என் தேவன் அறிவார். யார் அறியலனாங்க, என் தேவன் அறிவார். மாறுதல் பண்ணுகிற தேவன். இது முடியுமா? சொல்லுங்க. இதில் நான் சொன்ன ஸ்டோரியெலாம் இது எல்லாச்சும் முடியுமா? முடியாது. அதான் காரியங்களை மாறுதல் செய்கிறது. எதிரிகள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. கவலைப்படுவீங்களா? எல்லாம் அப்படியே எழுந்திருக்கலாமா? எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் இருந்திருக்கலாம். காரியங்களை மாற செய்கிற கர்த்தர் பாருங்க. சபிக்க போனவனை ஆசீர்வதிச்சார். இங்கே பாருங்க, விற்று போட்டவனை யோசேப்ப அவர் என்ன பண்ணார், விற்கும்படி, தியானியத்தை விற்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதிச்சார். அதுபோல் தாங்க சத்துருக்கள் மணனை போல் வெள்ளம் போல் பெருகி வரலாம். எவனே எதை பண்ணு போனாலும் அது ஒன்று எதுவும் பற்றாது. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றே. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றே. மொழிகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மொழிகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கொண்டு எனக்காரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கொண்டு எனக்காரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. விசுவாசம் நம்பிக்கையோடு காரியங்களை மாற செய்கிறவர். சபிக்க வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மாறுதல் படுத்துகிறவர். மாறுதல் உன்னோட வாழ்க்கை பிரச்சனையில, கடன் பிரச்சனையில, வியாதியில இப்படியே போய்கொண்டே இருக்கலாம், ட்ராக் அப்படியே போயிட்டு இருக்கலாம். அதை மாறுதல் பண்ணுகிறார். தெக்குத்த வில்லத்தை திரும்புது போல உன் கடன் பிரச்சனையை மாற்றுகிறார், உன் வியாதியை மாற்றுகிறார், உன் சூழ்நிலையை மாற்றுகிறவரா இருக்கா. ஏனென்றால் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஓ, கர்த்தர் உன்னோடு கூட. யாருக்கு நீ வேண்டாதவளா இருப்பா, ஆனா கர்த்தருக்கு நீ வெளியேற பெற்ற பொக்கிஷமா இருக்கிறாய். நீ எரிந்து போவதில்லை, நான் முழுகி போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே. எல்லாம் சேர்ந்து மகிழ்வுடன் நடனம் ஆடுவேன். மதிப்புக்கு உரியவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனம் ஆடுவேன்.
சாஸ்வதமாய் வைக்க கூடாது, தடப்பட்டு வைக்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஏன்னா திருந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஏன்னா வானத்தின் பலகளையும் திறந்து கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். பாலைவனமாய் நீங்க பார்த்தது எல்லாம் பாலைவனமாய் பார்த்திருக்கான் இல்ல, ஓடு ஓடு மாடுகளாய் மாற்றுகிறவர் இப்ப புரண்டு ஓடுகிறது. ரத்தத்தை வெள்ளத்தை உன் மேல புரண்டுகிறவரா இருக்கார். ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ரத்தத்தை வெள்ளத்தை திருப்புகிறார், உன் சிறுநீரகத்தை திருப்புகிறார், உன் கடன் பிரச்சனை திருப்புகிறார். ஏ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உன் மேல பிரியப்படுகிறார், உன் மேல பிரியப்படுகிறார். உன் வியாபாரத்தை, உன் உத்தியோகத்தை, உன் போக்குல, உன் வரத்துல என் கர்த்தர் 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 ஓ பாலுதேடு ஓடுகிற தேசமாய் மாற்றுகிறார். சபிக்க வந்தவர்களே, சத்துருக்கு மத்தியில உன்னை ஆசீர்வதிக்கிறார். சபிக்க வந்தவர்களே, சபிக்காத உன்னை யாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வழிநடத்துகிறவர். நன்றி 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 ராஜா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு யோசேப்பே அடிமைத்தனத்துல போனப்ப ராஜாவாய் உட்கார சமரு, விசாரணைக்காரனாய் உட்கார வச்சவர். மதிப்புக்கு உரியவனா, மாறுதல் படுத்துகிற தேவன், மகிழுடன் நடனம் ஆடுவேன். நன்றி அப்பா. எல்லாம் சொல்லிக்கிட்டேன், சொல்லிக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர், ஓ நேம் ஆஃப் தி ஜீசஸ். ஒரு மாறுதல், ஒரு திருப்புமுனை உங்க வாழ்க்கையில, ஒரு திருப்புமுனை உன் பிள்ளைங்க வாழ்க்கையில, ஒரு திருப்புமுனை உன் வாழ்க்கையில. எப்போது பற்கடிகள் நாச கேடுகள் இருக்குதா, அது எல்லாவற்றையும் மாற்றுகிறார், மாற்றுகிறார். துதிக்க 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 துதிக்க. எரிகோ பட்டணம் இது இல்ல, செங்கடலுக்கு முன்பாக இல்ல, அது சமபூமியா ஆகிறது, தரப்பட்டு நிற்கிறது. அது மீண்டும் கட்ட முடியாது, அது மீண்டும் கட்ட முடியாது. ஏனென்றால் அந்த மதில் சரிய தேவன் இடித்தார், அதை ஒருவரும் விற்க முடியாது, எடுத்து கட்ட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை இடித்து போடுகிறார். தரமட்டமா தரமட்டமா பிரச்சனைகள் தரமட்டமாய் தரமட்டமாய் போகிறார். ஓ சங்கர தூதனை அங்கங்கே அனுப்பி உனக்கு எதிர்ப்பாக ஏழுமர காரியங்கள் சங்கரம் பண்ணுகிறார். உனக்கு எதிர்ப்பாக ஏழுமர காரியத்தை என் தேவன் முறியடிக்கிறார். சத்துரை முறியடிக்கிறார், வியாதிகளை முறியடிக்கிறார், கடன் பிரச்சனை முறியடிக்கிறார். ஓ பில்லி சூனிய செய்வின கட்டுகளை இப்போது முறியடிக்கிறவர், முறியடிக்கிறார், முறியடிக்கிறார். ஓ நன்றி அப்பா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். முறியடிக்கிறவர், 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 முறியடிக்கிற தேவன். அக்கினியில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். அக்கினியில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அந்நீரை கடக்கும்போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்ல, நான் எரிந்து போவதில்ல, முழுகி போவதில்ல, நான் எரிந்து போவதில்ல. மதில் சேறுகள் இனிமேட்டு எழுந்து நிற்காது, அது ஒருவனு கட்ட முடியாது. ஏனென்றால் அதை தகற்று போட்டவர் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் அதை தகற்று போட்டார். அது ஒருவனை எடுத்து போட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை நிர்ணயிக்கிறவரா இருக்கார். நீர் தண்ணீரை கடக்கும் போது உண்மை ஆண்டவரே, உண்மை நிச்சயமா ஆண்டவரே, நான் முழுகி போயிடுவேன், இந்த பிரச்சனை நான் முழுகி போயிடுவேன், இந்த சோதனை நான் முழுகி போயிடுவேன் அப்படின்னு நினைக்க இடத்துல ஆண்டவரே, இவன் ஆண்டவரே அநேக வாக்கிசத்தை விட்டான், அநேக மண்ணள்ளி விட்டாங்க, அநேக பேர் நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க ஆண்டவரே, நான் இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க வாயிலிருந்து ஆண்டவரே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஓ தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கார். தேங்க் யூ ஜீசஸ். ஆவினர் நீர் ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்துங்க. இயேசு நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
அன்புள்ள ஆண்டவரே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் காணிக்கையாகவோ தசம்பாகமாகவோ பொருத்தனையாகவோ விசேஷித்த பொருத்தனையாகவோ கொண்டு வந்துள்ளேன். இதை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம். பாடு பாடு. இது பத்தாது. நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. சத்தமா பாடு எல்லாரும். அவரையே ஆதரவாய் கொண்டோம். நடுவழியில் நின்று போவதில்லை. நின்று போதெல்லாம் என் துணையானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் தருளானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையை தேடி வந்தாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை, முழுவதாய் ஆராதிப்போமே அவரை, தலைமுறையாய் ஆராதிப்போமே